லீலைகளை பற்றி சொல்ல போகிறேன். கிருஷ்ணன் 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 கிருஷ்ணனாலே லீலைகள் தானே, அதனால தானே நான் லீல கிருஷ்ணன்னு கூப்பிடுறோம். வயதாண்டு காமிகள்னால தானே மாய கிருஷ்ணன்னு கூப்பிடுறோம். அதே மாதிரி நாம இன்னைக்கு கிருஷ்ணன் ஒரு சில லீலை நாம இன்னைக்கு பார்த்தரலாம். அதனால பசங்களோட பேச சொன்னாங்க, யசோதம்மா யசோதம்மா கண்ணன் மனசினட்டான். என்ன கண்ணன் மனசினட்டானா? எங்க கண்ணா வாயத்தார இல்லையம்மா, நான் மண்ணே திங்களே. இல்ல இல்ல தோழர்கள்லாம் சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாரு. இல்லம்மா அதெல்லாம் குயில் சொல்றாம்மா. இல்ல இல்ல நீ வாயத்தார காட்டாவல் தான். அந்த சின்ன வாய் ஆனதான அகிலாண்ட கோல் பிரம்மாண்டங்களும் அந்த கண்ணனோட வாயில தெரியுது. ரெண்டங்கள்ல ஒரு அண்டம் சப்தரீப சபுத்ரீபம் பாலவர்ஷம் பரத கண்டம் பிரேஷம் அல்லோ கோகுலம் அல்லோ யசோ அல்லோ கண்ணன். யசோ கண்ணன் நடுற வாய காட்டுன்னு சொல்ற அந்த வாய அகிலாண்ட கோல் பிரம்மாண்டங்களும் அந்த கண்ணனோட வாயில தெரியுது. ரெண்டங்கள்ல ஒரு அண்டம் சப்தரீப சபுத்ரீபம் பாலவர்ஷம் பரத கண்டம் பிரேஷம் அல்லோ கோகுலம் அல்லோ யசோ அல்லோ கண்ணன். பார்க்கவே சொக்கி போயிட்டாரே யசோதா. இப்போ யசோதாக்கும் கண்ணனுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் பார்த்தா பாப்பமா. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன். கச்சீன பால் தரேன் கற்கண்டு சீனி தரேன். கச்சீன பால் தரேன் கற்கண்டு சீனி தரேன். கை நிறைய வெண்ணெய் தரேன் வெயிலிலே போக வேணாம். கை நிறைய வெண்ணெய் தரேன் வெயிலிலே போக வேணாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன். கச்சீன பாலும் வேணாம் கற்கண்டு சீனி வேணாம். கச்சீன பாலும் வேணாம் கற்கண்டு சீனி வேணாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வ பயம். யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வ பயம். கடல் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. கடல் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேணாம் சொன்னேன். கிருஷ்ணலீல ரொம்ப திவ்யமான லீலை, வண்ணத்துற லீலை. கண்ணன் தமிழமாதும் பிஸ்மச்சமான தத்தி தத்தி போகும்போதும் பிஸ்மச்சமான அதிக உஷ்ணம். ஒவ்வொரு வீடா பெருநத்துனா வெண்ணத்துற லீலையெல்லாம் நம்ம மனசு திடுறான். வெணமாடி வெளுவிலேன்றா மனசு திடுறவானா. கோபுரம் சொல்றா அப்படி இருந்தேன் சொல்றா. சும்மா அங்கிட்ட வெண்ண சொல்லாது, கையோட இருந்துருவா நம்மள. ஆனா கண்ணன் தான் மாயாஜால கண்ணனாச்சே. அது எல்லா கோபுரத்துக்கும் கொண்டு வந்துட்டானா. அப்படி எல்லா கோபிக்கும் பாத்தியா உங்க அம்மா கையோட இருந்துருவாங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம். அப்படி இந்த கொப்பிக்கே தத்துறேன்னு சொல்லுவான். பக்கத்து வீட்டில் இருக்க கொப்பிக்கே தத்துறேன்னு பிடிச்சிடுவான். ஆனா ஒரு கொப்பிக்கை கையில இருக்க கண்ணன் இன்னொரு கொப்பிக்கை கிட்டல. அந்த கண்ணன் கணக்கு தரல, தாப்பிச்ச கண்ணன் மட்டும்தான் கணக்குது. ஆனா யசோதா அப்படின்னு வர்றா. யசோதா விளையாண்டு பார்த்தா இவன் நம்ம ஒரு கோபிக்கை அப்படியே வெறுங்கிட்டு ஒரு மாதிரி யசோதா தோணுது. யசோதா யாரு கையில இருக்க கண்ணன் தேடுறான் நினச்சிக்கலாம். 30 கோபிக்கு சுழுக்காய் மாலாறு போல இருக்கேன் நினச்சிட்டு இருக்கணும். ஏன் வெறுங்காட்டிட்டு வெறுங்க ஏன் நீட்டு வெறுங்கையா கண்ணனை பிடிச்சிட்டு வந்தா நம்ம சொன்னீங்க. பிடிக்கணும் பக்கத்துல இருக்க கோபிக்கு ஏன் இப்போ வெறுங்காய் நின்று ஏன் கையில இருக்கான் பாரு. யசோதா கண்ணப்பா யசோதா கண்ணப்பா நான் போக கண்ணன் நினச்சி கண்ணன் பிடித்து போச்சு. ஒத்த கையில கண்ணல. கண்ணன் எங்க தெரியுமாக்கா? காத்தால 6 மணிக்கு தைஷா சாப்பிடாமட்டான். பகல் மணி 10 மணி இன்னும் சாப்பிட்டு ஓடிக்கிட்டேன். கூப்பிட பாரு கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா கண்ணான்னு கூப்பிட்டோன்னு திருட்டு முழி முடிச்சுட்டான். 5 வேலையை வாய்க்கில போட்டு தை வலிய என்னம்மா அப்படின்னு கேட்கான். இது வருஷம் பார்த்தா எல்லா கையில இருக்க கண்ணான்னு தெரியும். யசோதா கண்ணனா தெரியும். எல்லாரும் சமைச்சு போய் பார்க்க
கோபிகா கண்ணன் தெரியும், யசோதா கண்ணன் மட்டும் தெரியும். கோபிகா பிரமிச்சு போய் என்ன ஜாலம் பண்றான் பாத்தியா உன் கண்ணா.